வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிளாக் மூன் யூடியூப் சேனல் மக்களே. இன்றைக்கி என்னோடய லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நான் சந்தோஷம் எப்படி மீட் பண்ணேன்னா, என்னை வந்து காலேஜிலேருந்து ட்ரைனிங் அனுப்பியிருந்தாங்க. நான் பிஎஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி சேர்ந்துருந்தேன். அது கார்மெண்ட்ஸ் ஃபீல்டு. அதனால் கார்மெண்ட்ஸ்க்கு அனுப்புறதுக்காக எனக்கு ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஏதோ சம் ரீசன்ஸ்னால நான் போக வேண்டிய இடத்துக்கு வேறு ஒரு பையன், என்னோடய கிளாஸில் இருந்து இன்னொரு பையனும், அவன் போக வேண்டிய இடத்துக்கு திருப்பூருக்கு நானும் ட்ரைனிங் வந்தேன். நான் படித்தது திண்டுக்கல்ல தான். அப்போது நாங்கள் ட்ரைனிங்கை வந்து திருப்பூர் வந்திருந்தோம். திருப்பூரில் ஒரு கம்பெனி நேம் சொல்ல விரும்பலை. இப்போது என் ஹஸ்பண்ட் அந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதனால் கம்பெனி நேம் வேண்டாம். ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி. அங்கே தான் நானும் என் ஹஸ்பண்டும் மீட் பண்ணோம். அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்துட்டு 12th முடிச்சுட்டு காலேஜ் எதுவும் ஜாயின் பண்ண முடியல அவரால். எதனாலன்னு தெரியல. நான் கேட்டப்போ கொஞ்சம் ப்ராப்ளம், அந்தளவுக்கெல்லாம் நாங்கள் இது பண்ணலை, எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. திருப்பூரில் ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். டெய்லர் தான் அவர். அப்போ தான் அவரை நான் மீட் பண்ணேன். அவரும் நானும் ஃபஸ்ட்டு எப்படி மீட் பண்ணிக்கிட்டோன்னா, ஃபஸ்ட் நாள் ஒரு ஈவினிங் டைமில் நாங்கள் போய் அங்கே ரீச் ஆகி அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்து கம்பெனிக்கு மேலே தான் வந்துட்டு எங்களோட ஹாஸ்டல், லேடிஸ் ஹாஸ்டல் கம்பெனிக்கு மேலே. அப்போ நான் அங்கெல்லாம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் காலைல மேலே லிஃப்ட்டில் உள்ளே வரோம். அப்போ இவங்க வந்து லிஃப்ட்டில் 2nd ஃப்ளோரில் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ நான் உள்ளே போயிட்டு இந்த மாதிரி நீடில் ரூம் எங்கே இருக்குது, ஸ்டோர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அவர் ஏன் என்ன எதுக்குன்னு என்கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தார். இப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் ட்ரைனிங் வந்திருக்கேன், நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, நாங்கள் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டை தான் போட்டிருக்காங்க அப்படின்னு. அப்போ எனக்கு 2 கொடுத்துருக்காங்க. நீடில் ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்டோரில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்போ அவர் தான் வந்துட்டு, இல்லை நீங்கள் ஸ்டோருக்கே போங்க, இதுனா ஒரே ஆளாக கஷ்டமாக இருக்கும், நீங்கள் ஸ்டோர்லேயே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஸ்டோருக்கு போயிட்டேன். அப்போ நான் பார்த்தேன், இவர் எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப குட்டியாக இருந்தாங்க. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, அவர் வந்து என்னை விட வயசில் ரொம்ப சின்னவர் போல் அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டேன். தம்பின்னு சொல்லலை, ஆனால் பேசிவிட்டு நான் அங்கேருந்து மூவ் ஆன் ஆகி போயிட்டேன், உள்ளே போயிட்டேன். போனதுக்கப்புறம் நான் ஸ்டோருக்கு போயிட்டேன். அப்புறம் அங்கே என்னோட கிளாஸ்மேட் பொண்ணும் அங்கே தான் இருந்தாள். ஐயோ இந்த பொண்ணு இருக்கால, 2 பேரும் எப்படி இருக்குதுன்னு யோசிச்சா. அதுக்கப்புறம் அங்கே வந்து, சார் 2 பேர் எனக்கு வேணும்ப்பா, நீங்கள் 2 பேருமே இங்கேயே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அங்கே ஸ்டோரில் இருந்த எல்லாருமே வந்துட்டு பயங்கர ஜாலி கேரக்டர், எல்லாரு கூடயும் நான் நல்லா அடாப்ட் ஆகிட்டேன். எனக்கு அப்போல்லாம் இவங்க ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு. சார் அந்த பையன்தான் நமக்கு ஹெல்ப் பண்ணார், இதுவே நம்ம நீடில் ரூம் போயிருந்தோம்னா தனியாக இருந்திருப்போம், இங்கே இத்தனை பேர் இருக்காங்க, அவருக்கு ஒரு டைம் சொல்லணும்னு நினச்சிட்டு அன்றைக்கி இருந்தேன். காலையில் நாங்கள் போய் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஈவினிங் டைமில் நீடில் வாங்குறதுக்கு இங்கே வந்திருந்தார் ஸ்டோருக்கு இவர். அப்போ எட்டி பார்த்துட்டு இருந்தார். அப்போ வந்து நீடில் கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி தான் இருக்கும். அவங்க அந்த நீடில் உடஞ்ச நீடில் கொடுத்தாங்கன்னா நாங்கள் ரிட்டன் அதை வாங்கிட்டு நல்ல பாயிண்ட் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்ல நீடில் கொடுக்கணும். அப்போ என் ஃப்ரெண்டு அதை கொடுத்துட்டு இருந்தப்போ இவர் எட்டி பார்த்துட்டு இருந்தார், நான் இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை நோட் பண்ணிட்டு கண்டுக்கல. சரி எல்லோரும் இருக்காங்க, நம்ம கண்டுக்காமல் இருந்துடலான்ட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் நான் அவர் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சரி வேண்டாம், என்ன நம்ம கேட்டோம், ஒரு பதில் சொன்னார் அப்படின்னு விட்டுட்டேன். அவ்வளோ பெருசாக அவர் மேலே அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதோட அவரும் போயிட்டார். அப்புறம் அடிக்கடி வர ஆரம்பித்தார். அப்போ அங்கே இருக்க எல்லாருக்குமே டவுட் வந்துருச்சு. டவுட் வந்து எல்லாருமே யாரை டவுட் பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, என் ஃப்ரெண்டை, என் கூட இன்னொரு பொண்ணு இருந்தால் அவளை தான் வந்துட்டு இந்த பொண்ணை பார்க்க தான் இவன் வரான் போல் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து ஒரு டைமெல்லாம் அவரை திட்டி அனுப்பிச்சிட்டாங்க. சும்மா வரக்கூடாது, வந்தால் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் உள்ள அப்படின்ற மாதிரி ஸ்டோரில் இருந்தவங்களாம் திட்டி அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம பேசுனா இவருக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லைல்ல, நம்ம பேசாதனால தானே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானாக போய் தான் பேசினேன். நீங்கள் எதுக்காக வர்றீங்க, தான் வர வேண்டி தானே, இத்தனை வாட்டி ஏன் வரீங்க, ஏன் அப்படி திட்டு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு தெரியுதில்ல, உங்கள்கிட்ட உங்களை பார்க்க தான் வரேன் அப்படின்னு தெரியுதில்ல, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற. என்ன பேசுறது எனக்கு புரியல, நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கேன், நீங்களும் வேலை என்ன பேசுறது, இல்லை நீங்கள் பேசுங்க அப்படின்னாரு. அப்போது எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பேசுறதுன்னு நான் வந்துட்டேன். அப்போ பார்த்தா அந்த லைனுக்குள்ளே ப்ரொடக்ஷனுக்குள்ளே என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு, பேர் கனிப்பிரியா, அவள் வேலை செஞ்சுட்டு இருந்தா. அப்புறம் அவளும் இவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருக்காங்க, அது எனக்கு தெரியல. அப்போ 2 பேரும் பேச ஆரம்பித்து அதுக்கப்புறம் கனிப்பிரியா வந்து என்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி சந்தோஷ்க்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பேர் சந்தோஷ், இன்னும் பேரே சொல்ல, அவர் பேர் சந்தோஷ். இப்போ அவரோட ஹஸ்பண்ட்.
இந்த மாதிரி சந்தோஷ்க்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்கிட்ட பேசணும்னு விரும்புகிறான், நீ பேசுறது நல்ல பையன், எப்போ பாரு உன்னை பற்றி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் நினச்சேன் நம்ம எதுவுமே பேசலை, இவர் என்ன நம்மளை பற்றி என்ன பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நான் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். அப்போல்லாம் எனக்கு உண்மையாகவே அவரை பிடிக்கலன்னா அந்த ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன் அந்த மாதிரி எதுவுமே எங்களுக்குள்ளே இல்லை. அவருக்கு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு இல்லை. அதுக்கப்புறம் இப்படியே கொஞ்ச நாள் போயிடுச்சு. பார்ப்போம், சிரிப்போம். நான் என்னடா கோமாளி மாதிரி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவேன். ஃப்ரீயாக விட்டதுக்கப்புறம் ஒரு நாள் கனிப்பிரியா வந்துட்டு என்கிட்ட இந்த மொபைலை பிடி, யாரோ பேசுகிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா. அப்போ நான் இல்லை, நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு கட் பண்ணி அவள் கையில் கொடுத்துட்டு போயிட்டேன். அப்புறம் வந்து எங்கள் பக்கத்து ரூம்மேட் அந்த அக்கா, அவங்க டெய்லர், அவங்க வந்து ஃபோன் கொடுத்தாங்க, இந்த சந்தோஷ் லைனில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, எதுக்கு இவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு நான் பேசினேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன? இல்லை, நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், நீ எதுவுமே சொல்லலை அப்படின்னாரு. அப்போது என்ன சொல்கிறது எனக்கு பிடிக்கல, நான் எதுவுமே சொல்லலை. அப்படிலாம் நீ என்கிட்ட பழகவே இல்லையே, நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நீ எதுக்கு என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணுற? அந்த மாதிரி இல்லை, பழகுனா தானே ஒருத்தங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்லாம் சொன்னார். அப்போ நான் வந்து என்னோடய ஃபேமிலி பற்றி எல்லாமே சொன்னேன், செட் ஆகாது, வேண்டாம் அப்படின்னு. அவர் இல்லை, நீ என்கிட்ட கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்லியாக கூட பேசு, நீ லவ் பண்ணணும் அவசியம் இல்லை, ஆனால் என்கிட்ட பேசு, அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தா ஓகே, இல்லைனா நம்ம நார்மலாக இது பண்ணிக்கலாம் இப்படி தான் என்கிட்ட ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் அவர் எல்லாருக்கிட்டேயுமே என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோன்றது கம்பெனி ஃபுல்லாகவே சொல்லிட்டார். எந்த நம்பிக்கையில் அப்படி சொன்னால் எனக்கே தெரில. அப்போல்லாம் நான் நினச்சிட்டு இருந்தது, இவன் பைத்தியம், ஏதோ ஒரு முடிவோடு இருக்கா, நம்ம இதுக்கு ஆளே இல்லை, அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அவர் நல்லா ஃபேராக இருப்பார் ஆள். அதோட சரி அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன், ஃப்ரீயாக விட்டேன். என்ன சரி ஓகே அப்படின்ட்டு நானும் வச்சுட்டேன். சரி பார்க்கலாம், ஆனால் கண்டிப்பாக நான்லாம் உங்களை லவ் பண்ண மாட்டேன் அப்படியே சொன்னேன் ஃபஸ்ட் டைம் பேசும்போது. நான்லாம் உங்களை லவ் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக. சரி அதையும் பார்க்கலாம் அப்படின்னாரு. ஆனால் என்கிட்ட கொஞ்ச நாள் பேசணும் அப்படின்னாரு. எனக்கு டைம் இருந்தால் தான் பேசுவேன், நீங்கள் சும்மா இப்படி எல்லாத்தையும் ஃபோனை கொடுத்து பேசுவாங்கன்னா பேச முடியாது, எனக்கு தனியாக ஒரு ஃபோன் வேணால் வாங்கி கொடுங்க, நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா எங்களுக்கு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃபோன் அலோடு கிடையாது. நான் நைட்டு சொல்கிறேன், காலையில் எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்குறாரு. இந்தா நீ ஃபோன் கேட்டல, நான் ஃபோன் வாங்கி கொடுத்துட்டேன், நீ என்கிட்ட பேசணும், நீ சொன்னதை நான் செஞ்சுட்டேன், நீ என்கிட்ட பேசணும். இப்போ எனக்கு அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், இப்படி சொன்னாவது அவர் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் உடனே ஒரு ஃபோன் ரெடி பண்ணி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாரு, நீ என்கிட்ட பேசணும் அப்படின்னு. சரி வேறு வழியே இல்லை, நம்ம தான் கேட்டோம், அவர் செஞ்சுட்டாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. போடா வாடா தான் இப்போ வீடியோவில் தான் இப்படி ரொம்ப மரியாதையாக பேசிகிட்டு இருக்குன்னு, அந்த மாதிரி பேசிக்க மாட்டோம் 2 பேருமே. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அதனால் தப்பாக நினைக்காதீங்க, வீடியோக்காக போங்க வாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். வேறு அப்புறம் சரின்னு சொல்லி 2 பேரும் பேச ஆரம்பித்தோம். என்ன எங்கே இருக்க, காலையில் ஆனால் எழுப்பி விடுறதுலேருந்து இந்த மாதிரி நிறைய வார்டன் வேலை பார்க்குறதெல்லாம் அவர் எனக்கு பார்த்துட்டு இருந்தார். எந்திரி கிளம்பு, கீழே வா, இங்கே வா, அங்கே வா, அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம் 2 பேருமே. அதுக்கப்புறம் நீ என்ன கலர் ட்ரெஸ் போடுற அதெல்லாம் கேட்பார். நான் சொல்லுவேன், சொன்னால் அதே கலரில் ட்ரெஸ் போட்டு வந்து நிற்பார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணாருன்னா, எனக்கு பூவெல்லாம் வாங்கி தரேன், நீ வச்சுக்குவியா அப்படிலாம் கேட்டார். நான் முடியாது, அதெல்லாம் நான் வைக்க முடியாது, எனக்கு எதுவும் வாங்கி தராதிங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் சரின்னு ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. பேசிட்டு மட்டும் இருந்தோம், எங்கே இருக்கேன் என்னன்னா, நான் இங்கே இருக்கேன், இந்த இடத்துல இருக்கேன்னா வருவார். அங்கே கொஞ்சம் என்னன்னா சைட் அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பண்ணிவிட்டு போயிடுவார். அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. யார் ஸ்டூடியோ வச்சாங்கன்னு தெரியல. திடீர்னு ஒரு நாள் எங்களை காலேஜ்லேருந்து வர சொல்லிட்டாங்க, திடீர்னு வர சொல்லிட்டாங்க காலையில். என்ன பண்ணே தெரில, என்னால் இவர்கிட்ட கன்வே பண்ண முடியல, இவர் எப்படி எடுத்துப்பார், இவர் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு அந்த ஒரு இது. நம்ம ஏதாவது சொல்லி இவர் பாட்டுக்கு பின்னாடி வந்துட்டால் என்ன பண்ணுறது, வேண்டாம் நம்ம போயிட்டு வந்துடுவோம், நம்ம போயிட்டு தான் வந்துடுவோம்ல, அந்த ஒரு மைண்ட் செட் இருச்சால், நம்ம தான் போயிட்டு வந்துடுவோம்ல அந்த மைண்ட் செட்டில் நானும் கிளம்பிட்டேன். கிளம்பி கரெக்டாக கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் தான் அவங்க வீடு. பஸ்ஸு உள்ளே வரும், ஒரு மினி பஸ் மாதிரி ஒன்று வரும், அது எந்த டைமிங் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இப்போ நாங்கள் இங்கே ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு காலேஜ் கிளம்பிட்டோம். கிளம்பும்போது நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் வருவாருன்ட்டு. திடீர்னு பார்த்தா வந்து நான் பஸ்ஸில் பார்த்துட்டு அவங்க வீட்டில் இருந்து பார்த்துட்டு ஓடி வந்து ஏறிட்டார். எனக்கு என்ன சொல்கிறேனே தெரில, இப்போ எதுக்கு இவன் பஸ்ஸில் ஏறினா அந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஏன்னா என் கூட படித்த எல்லாருமே அந்த பஸ்ஸில் இருந்தாங்க. நானும் இவரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க ப்ரூஃபாகவே எடுத்துக்கிட்டாங்க. இவ சொல்லி தான் அவன் வந்து ஏறுறான் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. அது எனக்கு பயங்கர பேக் ஃபயர் ஆயிடுச்சு காலேஜில். ஏன்னா எங்கள் கூட ஒரு ஸ்பை ஒரு பொண்ணு இருந்தா, அவள் போய் காலேஜில் சொல்லிட்டான், இந்த மாதிரி
ராகினி ஒரு பையன் லவ் பண்ணால் அவன் பஸ்ஸில் வந்துட்டான் அப்படின்ற மாதிரியெல்லாம் போய் அங்கே சொல்லி காலேஜில் பயங்கர பிரச்சனை. ஆனால் பசங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன ராகினி என்னாச்சு அப்படின்னு. அப்போது நான் சொன்னேன், இந்த மாதிரிடா இப்படிடா இந்த மாதிரி போயிட்டுருக்கு, பேசுகிறாங்க செய்கிறாங்க, ஆனால் இன்ட்ரெஸ்ட் இல்லை, சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் புரிய வைக்கணும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் நானும் என்னை அறியாமல் எனக்கும் அவரை பிடிச்சிருக்குன்றது எனக்கு அப்போ தெரியல. வந்தார், வந்து பஸ்ஸில் வந்துட்டு பயங்கர அலப்பறை, எல்லாருக்கும் ஸ்நாக்ஸு அது இதுன்னு ஒரு இடத்துல பஸ்ஸு நிற்கும், திருப்பூர்லேருந்து போய் தாராபுரம்ன்ற இடத்துல நிற்கும். அங்கே போயிட்டு எல்லாருக்கும், எனக்கு ஸ்பையாக வேலை பார்த்தாலே ஒருத்தி காலேஜில், அவ்வளோ முதற்கொண்டு எல்லோரும் சாப்பிட்டாங்க அவர் வாங்கி கொடுக்குறத. சாப்பிட்டுட்டு பயங்கர அந்த ஜாலியாக கொண்டு போனார். ஏன் நான் வேறு லைஃப்பில் ஒரு எப்படி சொல் ஒரு நல்ல ஆண் கிட்டேருந்து ஒரு நல்ல அன்பு கிடச்சதே இல்லையா. நான் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் இவரை க்ளோஸ்அப்பில். அது வரைக்கும் சும்மா ஃபோனில் என்னன்னா என்ன பார்த்து மட்டும் இருந்த இடத்துல ஒரு மணி நேரம் ஒரு 2 மணி நேரம் இவரை பண்ணுற எல்லா செய்கையும் நான் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். பரவாயில்லையே சந்தோஷ் நல்ல பையனாக இருக்கானேன்னு அப்போ தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் அதுக்கான அடி அங்கே போய் நல்லா வாங்கினேன் காலேஜில். செம்ம அடி. அடி மீன்ஸ் திட்டு. காலேஜில் பயங்கர டார்ச்சரு, தாங்கவே முடியல என்னால். அதெல்லாம் சமாளிச்சுட்டு திரும்ப இங்கே வருவோமா அப்படின்னு இருந்தோம். அப்புறம் ரொம்ப நாள் கேப் ஆகிடுச்சு, எங்களை அனுப்பலை. அப்புறம் மறுபடியும் பேரண்ட்ஸ் கிட்டலாம் பேசி இதை பற்றி சொல்ல ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க, ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் தெரியும்ல உங்களுக்கு. அந்த இதெல்லாம் முடிஞ்சு திரும்ப எங்களை அனுப்புனாங்க. ஒரு 1 மந்த் கழிச்சு எங்களை அனுப்புனாங்க. அது வரைக்கும் கான்டாக்டே கிடையாது எனக்கு சந்தோஷ்க்கும். ஏன்னா சந்தோஷ் கொடுத்த ஃபோனை வந்து நான் இங்கேயே விட்டுட்டு போயிட்டேன், பேக்கில் இங்கேயே இருந்தது. ஏன்னா திரும்ப ரிட்டன் வர்றதுன்றது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பேக்லாம் எட்டு வர வேணான்ட்டாங்க. அப்போ கண்டிப்பாக நாங்கள் ரிட்டன் வருவோம் அப்படின்னா அப்போ பேக்லேயே இங்கேயே ஃபோனை வச்சுட்டு போயிட்டேன். அப்போ திரும்ப வரோம். வந்த உடனே என் ஃப்ரெண்டெல்லாம் சொல்கிறா, சந்தோஷம் என்னை விட அவள் ரொம்ப ஏன்னா அவள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க 2 பேரும். அப்போ இந்த மாதிரி சந்தோஷம் பார்க்கணும் ராகினி, நம்ம சொல்லிடலாம். இல்லை வேண்டாப்பா, ஏற்கனவே போன வாட்டி ப்ராப்ளம் ஆகிடுச்சு, இப்போ சொன்னால் கண்டிப்பாக உன் ஃப்ரெண்டு இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுவான், அதனால் வேண்டாம், நம்ம உள்ள கம்பெனிக்குள்ளே போயிட்டு பேசிக்கலாம், என்கிட்ட ஃபோன் இருக்குல்ல நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூல் டவுன் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே போனோம். நாங்கள் உள்ளே கூட போகலங்க, நாங்கள் பஸ் ஸ்டாண்டு விட்டு தான் இறங்கணும். யார் தான் பார்த்தான்னு தெரியல, சொல்லிட்டாங்க யாரோ இந்த மாதிரி ராகினி வந்துட்டா ஊர்லேருந்து அப்படின்னு. அங்கேயே வந்துட்டாங்க. வந்துட்டு ஒரே அழுக, என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அப்புறம் கனிப்பிரியா போயிட்டு என்னடா ஏன்டா அப்படின்ல, இந்த மாதிரி மறந்துருச்சு. மறக்கலாம் இல்லைடா, அந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு, நீ வந்ததெல்லாம் அங்கே சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளைக்கு செம்ம பிரச்சனை, அதனால தான் நாங்கள் வந்ததை கூட இன்ஃபார்ம் பண்ணலடா, நான் வந்துட்டோம்ல பார்த்துக்கலாம், நீ கம்பெனிக்கு போ, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு. அப்புறம் வந்து நின்றுட்டே இருந்தார். அதுக்கப்புறம் நீ கம்பெனிக்கு போ, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கனிப்பிரியா சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டா. அதுக்கப்புறம் எனக்கும் அவரை பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி ரிலீஃபாக இருந்துச்சு, சரி வந்திருக்காரு அப்படின்னு. அப்புறம் கம்பெனிக்கு போயிட்டோம். கம்பெனிக்கு போனதுக்கப்புறம் எப்பவும் போல் ரெகுலராக வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அதே டிபார்ட்மெண்ட்டில் தான் இருந்தேன். அப்போ கொஞ்சம் போஸ்டிங் மாதிரி அங்கேருந்து எங்களுக்கு டிசி போகிறது அந்த மாதிரி வேலை மாற்றி விட்டாங்க. நானும் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன், அவரும் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தார். லவ்வும் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருந்தது, பேசிகிட்டு இருந்தோம். அப்போது திடீர்னு ஒரு பிரச்சனை எங்களுக்குள்ளே வந்துச்சு. என்ன பிரச்சனை என்னன்றதை பார்ட் 2ல் பார்க்கலாம். எங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை வந்தது, இதுக்கு மேலே நான் எப்படி அவரோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 2 வேணும்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கும் இதுக்கு மேலே வீடியோ போகணுன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 2ன்னு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ரெட் ஹார்ட் போடுங்க கமெண்டில். கண்டிப்பாக நான் பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய், டேக் கேர், லவ் யூ மக்களே.